அக்டோபர் 7 என்பது இஸ்ரேல் நாட்டினரால் மறக்க முடியாத ஒரு நாள். அன்றுதான் பாலஸ்தீன தேசத்தை சேர்ந்த ஹமாஸ் இயக்கம் கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு சூழலில் இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து எல்லா விதமான இஸ்ரேலுடைய கண்காணிப்பு எல்லைகளை கடந்து போய் ஆண்களையும் பெண்களையும் பல்வேறு விதங்களில் சேதப்படுத்தி 1139 பேரை கொன்று குவித்தார்கள். மானபங்கப்படுத்தினார்கள். பெண்களை, குழந்தைகளை கூட விட்டு வைக்கலை. அதில் ஒரு 251 பேரை அப்டெக்ட் பண்ணி கைது, அதாவது அங்கிருந்து கடத்தி சென்றார்கள். அதில் இன்னும் மீட்கப்படாத 111 பேர் இருக்கிறாங்க. ஏறக்குறைய 10 மாதங்கள் கடந்து சென்று விட்டது. இப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவத்தை, கொடிய சம்பவத்தை இஸ்ரேல் ஹிஸ்டரியில் அவங்க எப்பொழுதுமே கண்டதில். அந்த அளவிற்கு அவர்களை மிகப்பெரிய, இஸ்ரேல்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறவங்க, ஒவ்வொரு அசைவையும் ரொம்ப சீரியஸாக கண்காணிக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு இது நிகழ்ந்தது. இதனுடைய விளைவாக காசாவில் யுத்தம் வெடித்தது. பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேல் நாடு காசாவின் மேலே, அதாவது ஹமாஸ் படையினர் மேலே தொடுத்தது. இதுவரைக்கும் 40,000 பேர் மரித்திருக்கிறாங்க. அதில் ஒரு 15,000 பேர் குழந்தைகள், 92,000 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. 10,000 பேருக்கு என்ன ஆனதுங்கிற விவரமே தெரியல. இஸ்ரேல் நாட்டில் பார்த்திங்கன்னா 1,200 பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த யுத்தத்தின் விளைவாக யுத்தம் ஆரம்பித்த பிறகு 1,200 பேர் இறந்துருக்கிறாங்க. ஒரு 8,800 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. காசா பகுதியில் 85% தொழில் சம்பந்தமான நிறுவனங்கள் இந்த யுத்தத்தினால் சேதமடைந்திருக்கிறது. 50% வீடுகள் நாசமாக்கப்பட்டிருக்கிறது. குடியிருக்க தகுதியில்லாத ஒரு ஊராக காசா மாறியிருக்கிறது. 65% சாலைகள் சேதமடைந்திருக்கிறது, நாசமாக்கப்பட்டிருக்கிறது. 88% பள்ளிக்கூடங்கள் இந்த யுத்தத்தினுடைய விளைவாக சேதமடைந்து செயல்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கிறது. 267 வழிபாட்டு ஸ்தலங்கள் இந்த தாக்குதலுக்கு உட்பட்டு சேதமடைந்திருக்கிறது. ஆக இவ்வளவு பெரிய சேதங்களையும், இவ்வளவு பெரிய உயிரிழப்புகளையும், இவ்வளவு பெரிய படுகாயமடைந்த சூழல்களையும் காசா சந்தித்திருக்கிறது. ஆக மிகப்பெரிய ஒரு உணர்ச்சிகரமான சூழலில் யுத்தம் வெடித்தது. 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 1 மாதம், 2 மாதம்னு சொல்லி இன்றைக்கு 10 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆக எப்பொழுதுமே ஒரு யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது அது தொடர்பான பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். பலரும் அதை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். காலப்போக்கில் அது சாதாரணமாக மாறிடும். ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இடையில் ஏற்பட்ட போர் பார்த்திங்களா, வருஷக்கணக்கில் நடக்குது. அது ஒரு சாதாரண தினசரி நிகழ்வாக ஆக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தை குறித்து மிகுதியாக இப்பொழுது செய்தி வெளியிடுகிற செயல்களையும் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்ன நடைபெற்றிருக்குன்னு சொன்னால், இப்போது அந்த ஹமாஸ் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய மூளையாக, தலைவராக, நீண்ட காலமாக அதிக செல்வாக்கு உள்ளவராக திகழ்ந்தவர் இஸ்மாயில் ஹனியே என்பவர். அவருடைய 3 பிள்ளைகளைத்தான் ஒரு சில மாதத்துக்கு முன்பாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி அந்த 3 பிள்ளைகள் இறந்து போனார்கள். சமீபத்தில் கூட இஸ்மாயில் ஹனியனுடைய குடும்பத்தினர் 10 பேர் தாக்குதலுக்கு உட்பட்டு இறந்தாள். ஆக இந்த இஸ்மாயில் ஹனியே என்பவர் தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ள முக்கியமான நபர்களை இழந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த கட்டார் என்கிற நாட்டில் டோஹா பகுதியில் தங்கியிருந்து அவர் தான் இந்த யுத்தத்தை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஹமாஸ் இயக்கத்தினுடைய டாப் லெவல் லீடர். அது மட்டுமல்ல, பல்வேறு நாட்டு தலைவர்களோடு மிகுந்த தொடர்புடையவர். மிகப்பெரிய, அதாவது இந்த விஷயத்தில் ரொம்ப முனைப்பாக செயல்பட்டு கொண்டவர். சமீபத்தில் ஈரானில் புதிய அதிபராக மசூத் பெசஸ்கியான் போல் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு பதவியேற்பு விழா நடக்கிற சூழல், அதில் கலந்துக்கிறதுக்காக இவர் கட்டாரிலிருந்து இந்த இஸ்மாயில் ஹனியே அங்கே டெஹ்ரான் வராரு. அது ஈரானுக்குள்ளே இருக்கிற பகுதி. அந்த டெஹ்ரானில் ரொம்ப அதாவது மிக மிக பாதுகாப்புக்குரிய இடம். அதில் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் அவர் தங்கியிருந்த பொழுது, அவர் வழக்கமாக தங்குற இடம்னு சொல்கிறாங்க, தங்கியிருந்த பொழுது அவரோடு நீண்ட காலம் பயணித்த அவருடைய மெய்க்காவலாளர், இந்த இஸ்மாயில் ஹனியை பாதுகாத்து கொண்டிருந்தவர் அவர் தான் சொல்லலாம். அந்த 2 பேரையும் இஸ்ரேல் ஏவுகணை மூலமாக தாக்கினதாக முதல்ல சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ அதை குறித்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தாக்குதல் இருந்த பொழுது அக்கம் பக்கத்தில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. வேறு யாரும் அதில் பெரிய பாதிப்பில் காணலை. இந்த இஸ்மாயில் ஹனியையும் அவருடைய மெய்க்காவலராலும் இறந்துருக்கிறாங்க. ஈரானுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி. எப்படி இஸ்ரேலால் இதை செய்ய முடிஞ்சது? அதுவும் இஸ்ரேல் நாடு வேறு ஏதோ ஒரு பகுதியில் இதை பண்ணியிருந்தால் பரவாயில்ல. இது நடத்துகிறது ஈரானுக்குள்ளே. சொல்லப்போகிற ஹமாஸ் இயக்கத்தை பின்னால் இருந்து இயக்கிறதே இந்த ஈரான் தான். இஸ்ரேலுடைய மிகப்பெரிய எதிரியாக விளங்குவது இந்த ஈரான் தான். அந்த ஈரானுடைய இறையாண்மைக்கே சவால் விடுகிற விதமாக அந்த இஸ்மாயில் ஹனிங்கிற மிக முக்கியமான தலைவரை
அவங்களுடைய ஏரியாவுக்குள்ளேயே இவர்கள் தீர்த்து கட்டியிருக்கிறாங்க. அது புரிந்து கொள்ள முடியலை. அந்த கட்டடத்துக்குள்ளாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே தாக்குதலுக்கு தேவையான அந்த வெடிகுண்டுகளெல்லாம் அங்கே பதிக்கப்பட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகத்தான் இப்பொழுது இந்த தாக்குதலை நடத்தினதாக சொல்லுகிறார்கள். இது குறித்த ஆராய்வுகள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை ஈரானால் டைஜஸ்ட் பண்ண முடியலை. அதனால் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு அதிதீவிரமான யுத்தத்தை செய்கிறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. அதை குறித்த அறிவிப்பும் கொடுத்துட்டாங்க, நாங்கள் நேரடியாக தாக்க போகிறோம். ஆனால் இது இஸ்ரேலுக்கு தெரியாதது கிடையாது. சொல்லப்போனால் இஸ்ரேல் ஈரான் போரில் நேரடியாக இறங்கணும் அப்படி எதிர்பார்க்கிற மாதிரி தான் தெரிகிறது. அவர்களை போரில் இறங்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இதெல்லாம் நடைபெற்று கொண்டு சொல்லலாம். இதே நேரத்தில் தான் ஹிஸ்புல்லா என்று சொல்லப்படுகிற அந்த தீவிரவாத இயக்கத்தினுடைய முக்கியமான கமாண்டராக இருந்த மசூத் சுக்கர் என்று சொல்லப்படுகிற ஒருவரையும் தீர்த்து கட்டினாங்க. 12 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்திருக்கிறது. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் எஸ்கலேட் ஆகியிருக்கிறது. அடுத்தது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஈரானும் சவுதியும் கூட 2 நாடுகளும் ஒருவருக்கு எதிரிகள். ஆனாலும் இஸ்ரேலுக்கு எதிரான செயற்பாட்டில் அவர்கள் ஒன்றாக சிந்திக்கிறார்கள். ஆக இப்படி பல்வேறு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எந்த நாடுகளுக்கு இப்பொழுது போக வேண்டாம், நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும், நாம் ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்கிறதுக்கு எப்பொழுதுமே ப்ரிப்பேர்டாக இருக்குன்னு சொல்லி தங்களுடைய நாட்டு மக்களை இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்காக அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக இஸ்ரேலுக்குள்ளே எந்த விதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எளிதாக கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த எல்லா தாக்குதலுக்கு பின்னால் அமெரிக்காவினுடைய ஈடுபாடு, அமெரிக்காவுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது என்று எல்லா இஸ்லாமிய நாடுகளும் சந்தேகிக்கிறது. இந்த சூழல் அடுத்து என்ன நடக்கும்? இப்போ துருக்கியில் இருக்கிற எர்டோகான் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு நேரடியாக பல கண்டனங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிற செய்திகள் வந்தது. அக்டோபர் 7 ஹமாஸ் இயக்கம் அந்த இஸ்ரேல் நாடுகளை புகுந்து தாக்குதல் நடத்தி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்ததை கொடுத்த சூழலை அந்த நாளில் பெஞ்சமின் நெத்தானியாகு அந்த மொசாத் என்று சொல்லப்படுகிறதான அந்த உளவுத்துறைக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். இந்த தாக்குதல் நடத்தினவங்க உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடித்து அவர்கள் மேல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் தான் இந்த இஸ்மாயில் ஹனியை கூட அந்த ஹமாஸினுடைய முக்கியமான லீடராக இருந்த அவரை தேடி கண்டுபிடித்து தீர்த்து கட்டியிருக்கிறாங்க. அடுத்தது எந்த விதமான செயல்பாடுகளுக்குள்ளே செல்ல போகிறார்கள் என்பது தெரியவில்லை. இதன் மத்தியில் இப்படிப்பட்ட சூழல்களினால் ஒரு பெரிய யுத்தம் வெடிப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சைனா எந்த மாதிரிப்பட்ட முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல, ரஷ்யா எந்த மாதிரிப்பட்ட முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனோட சண்டை போட்டுட்டு இருக்குது. ஆக ஒரு உலக யுத்தமாக இது மாறுமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஆனால் இது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. அடுத்து வருகிற நாட்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் உலக யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுதும் குறைவுதான். எப்பொழுதுமே ஒரு யுத்தம் வெடித்த உடனே சொல்லுவாங்க இது உலக யுத்தமாக மாறப்போகிறது, 3வது உலக யுத்தமாக மாறப்போகிறது. ஆனால் 3வது உலக யுத்தமாக மாறும் என்றால் அது அணு ஆயுத யுத்தமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நெருக்கடிகள் வருகிற பொழுது, இப்போது உலகத்திலே ஒரு பகுதியில் யுத்தம் நடக்கிற பொழுது மற்ற பகுதியில் உள்ளவர்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி விடாதபடிக்கு இவளை கட்டுப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் யுத்தத்துக்குள்ளே நுழைகிற பொழுது யார் எப்பொழுது ப்ரொவைகேட் ஆகி, அதாவது உணர்ச்சிவசப்படுத்தப்பட்டு ஆத்திரமூட்டப்பட்டு என்ன செய்வான்னு தெரியாது. 3வது உலகப் போர் ஒன்று வரும் என்றால் அது அணு ஆயுத யுத்தமாகத்தான் இருக்கும். அத்தனை நாடுகளே அணு ஆயுதம் இருக்குது. ஈரானில் மிகுதியாக இருக்கிறது, இஸ்ரேல் இருக்கிறது, அமெரிக்காவில் இருக்கிறது, எல்லா நாடுகளிலும் இருக்குது. 3வது உலக யுத்தம் நடந்தால் இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக அழிவதற்கு அதிக நேரம் எடுக்காது. ஆனால் இங்கு தான் நீங்கள் கவனிக்க வேண்டும், எத்தனை தான் இது போன்ற பதட்டங்கள் ஏற்பட்டாலும், எத்தனை தான் இது போன்ற பரபரப்பான சூழல் ஏற்பட்டாலும் அது 3வது உலக யுத்தமாக மாறாது. மாறினால் உலக மனிதர்களே உலகத்தை அழித்ததாக ஆகிவிடும். ஆனால் அது நடைபெறாது. அடுத்ததாக இந்த உலகத்தை அழிக்கிற அதிகாரம் தேவனுடைய கையில் தான் உண்டு. இவர்கள் எவ்வளவு அணு ஆயுதங்கள் வைத்திருந்தாலும் அவைகளை கொண்டு உலகத்தை அழித்து முடிக்க முடியாது. தேவனுடைய நாள் வருகிற, கர்த்தருடைய நாள் வருகிற பொழுது அன்றுதான் இந்த பூமி அழிக்கப்படுகிற சூழல் ஏற்படும். எனவே 3வது உலக யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம கிறிஸ்தவ போதர்கள் பலர் எப்பவுமே இந்த கடைசி காலத்தை பற்றி சொல்கிறவங்க ஒவ்வொரு நிகழ்ச்சி வருகிற வெள்ளையும் பார்த்தீங்களா வந்துட்டு இனி உடனே இயேசுநாதர் வரப்போகிறாரு, இனி உடனடியாக உலக யுத்தம் வரப்போகுது, ஒன்றா அர்மகடான் யுத்தம் வரப்போகுது, அது இதுன்னு நிறைய சொல்லி இவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இதை வைத்துக்கொண்டு இப்பொழுது கூட இவ்வளோ பதட்டமான சூழல் வந்திருக்கு அப்படின்னாலே அடுத்தது உடனடியாக இயேசுநாதர் வரப்போகிறான்னு உறுதியாக சொல்ல முடியாது. எந்த நேரத்திலும் வரலாம்.
இன்னைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம். ஆனால் இந்த சூழல் வந்துவிட்டபடினால இதுக்கு மேல் உலக அழியம் இருக்க முடியும் சொல்ல முடியும் என்றால், சரித்திரத்தை திரும்பி பார்க்கும் பொழுது இது போன்ற பல யுத்தங்கள் பல காலகட்டங்களில் நடந்திருக்கிறது, பல கொள்ள நோய்கள் வந்திருக்கிறது, பல பதட்டங்கள் ஏற்பட்டிருக்கு. அதையெல்லாம் கடந்து இன்னும் உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. இதுபோல் தேவனுடைய பார்வையில் திட்டங்கள் எதுவென்று தெரியாது. கடைசி காலம் என்று சொல்வது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து மறுபடி உயிரோடு எழுந்து சென்று மறுபடியும் நான் வருவேன் என்று சொன்னார் பாரு. இந்த காலங்கள் எல்லாம் தான் கடைசி காலம். எனவே இது போன்ற சூழலை வைத்துக்கொண்டு அறுதிட்டு நாம் சொல்லிவிட முடியாது இயேசு கிறிஸ்து இது நிச்சயமாக உடனடியாக வந்து விடுவார், என்ன அந்த யுத்தமெல்லாம் இந்த அளவு போயிட்டு இருக்குது அப்படின்னு. இதையும் கடந்து உலகம் இன்னும் பயணிக்கலாம். ஆனால் நாம் உலகம் அழிஞ்சிட போகுது, பெரிய யுத்தம் வரப்போகுது, பெரிய பதட்டம் வரப்போகுது, அதனால் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும்னு இந்த கோணத்திலேயே ஆண்டவரை சந்திக்கிற ஆயத்தமாகிறது இல்லை. ஆண்டவரை சந்திக்கிறது ஆயத்தங்கிறது எப்போவுமே வந்துருவார் அந்த அடிப்படையில் இல்லை. அவர் ஏற்கனவே வந்தார், நாம் அவரோடு வாழ்ந்து அவரோடு செயல்படுகின்ற ஒரு ஆயத்தம் தான் அவசியம். இப்போ எப்பொழுதுமே வரப்போகிற எச்சரிக்கையார் கவனமாக சொல்லி வந்துட போகிறாருங்கிறதுக்காக ஆயத்தப்படுறது அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியம். இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது அவருடைய ஐக்கியம் அவசியம். அப்பொழுது இந்த உலகத்தினுடைய முடிவு எவ்விதமாக தான் நான் ஒரு நாள் நித்தியத்துக்கு போய் சேருவோம். இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் பாதுகாப்பு இல்லாத ஒரு பூமியில் இருக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப சொல்லப்படும். எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம், யுத்தங்கள் எந்த விதமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம், எந்த நாடோடு சண்டையிட வரலாம். எனவே பாதுகாப்பற்ற ஒரு பூமியில் இருக்கிறோம். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் மரணத்தை சந்திக்கிறது கூட ஆயத்தமாக இருக்கணும். அது எப்பொழுதும் நிகழலாம். எனவே இயேசு கிறிஸ்து உடனடியாக வந்து விடுவார் நமக்கு தெரியாது. அவர் உடனடியாக வந்தாலும் சரி, காலம் தாழ்ந்து வந்தாலும் சரி, என்று வந்தாலும் இயேசுநாதரை சந்திப்பதற்கு நாம் இன்றைக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்காக செயல்பட்டு கொண்டு அதையே கர்த்தருக்கான ஆயத்தமாக எண்ணி நாம் எப்பொழுது விழித்திருக்க வேண்டும். அதுதான் அவசியமானது. இது போன்ற சூழல்களில் நாம் ஜெபத்தை தொடர்ந்து செய்ய வேண்டியது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. இவ்வளோ பெரிய யுத்தம் நடைபெறுகிறது, எவ்வளவோ சாவுகள், எவ்வளோ காயங்கள், சொல்லிமாளா துன்பங்கள். இதற்கு ஒரு முடிவு ஏற்பட வேண்டும், அந்த முடிவை தேவன் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதைத்தான் நாம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டும்.